அருணகிரிநாதர் முதல்ல திருப்புகழை இயற்றின ஸ்தலம், திருப்புகழ் ஸ்தலம் அப்படிங்கிற ஸ்தலமே இந்த ஸ்தலம் தாங்க. என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? 2 அடி கீழே பார்த்தீங்களா? இந்த தூண் தான். இந்த 2 அடி மேலே கோயில், பெரிய கோயிலாக இங்கே இருந்திருக்கு. இப்போ 2 அடியில் அந்த தூணோட இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா? அருணகிரிநாதர் முதல்ல திருப்புகழை இயற்றின ஸ்தலம், திருப்புகழ் ஸ்தலம் அப்படிங்கிற ஸ்தலமே இந்த ஸ்தலம் தாங்க. என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? 2 அடி கீழே பார்த்தீங்களா? இந்த தூண் தான். இந்த 2 அடி மேலே கோயில், பெரிய கோயிலாக இங்கே இருந்திருக்கு. இப்போ 2 அடியில் அந்த தூணோட இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஒரு வேல் இருக்கணும், ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இப்போ நிறுவிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பாருங்கள், காவடிலாம் எடுத்து வராங்க பாருங்கள். ஆடி கிருத்திகை, மாசல்ல உள்ள கிருத்திகைலாம் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பெரிய விசேஷமாக கொண்டாடுறாங்க. அருணகிரிநாதர் திருப்புகழை முதல்ல இயற்றின திருப்புகழ் ஸ்தலம் தான். இந்த பேரே திருப்புகழ் ஸ்தலம்னு பேர். இந்த ஸ்தலம் பேர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருத்தணிலேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், இங்கேருந்து திருவாலங்காடு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்லேயே வந்துடும். 7-8 கிலோமீட்டர்லேயே வந்து திருவாலங்காடு பாடல் பெற்ற ஸ்தலம், காளியோட சக்தி பீடம். திருவாலங்காடு பக்கத்துலேயே ஒரு 8-9 கிலோமீட்டர்லேயே இந்த முள்வாய், இந்த ஊரோட பேர், முக்கியமான பேர் முள்வாய் பாளையம். இப்போ முள்வாய்ன்னு சொல்கிறாங்க. முள்வாய் அப்படிங்கிற இடத்துல திருப்புகழ் ஸ்தலமாக கருதப்படுற முருகரோட சிறப்பு வாய்ந்த, நம்ம இப்போ உலகம் பூராவுமே திருப்புகழை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? அந்த கொண்டாடுற திருப்புகழுக்கு ஏற்றின ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் இப்போ தான் அறியப்பட்டு ஊர் மக்கள் எல்லாருமே உலகம் பூரா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நெட்டில் போய் பார்த்தா சரியான தகவலே இல்லை அந்த ஸ்தலத்தை பற்றி. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த முருகரோட கோயிலெலாம் பார்க்குறோம். அதே மாதிரி அருணகிரிநாதர் எங்கே பிறந்தாருங்கிறத நேற்று பார்த்தோம். அதே மாதிரி அவர் ஸ்தலம், திருப்புகழ் ஸ்தலம் எங்கே ஏற்றினாருங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு ஸ்தலம் தான் இந்த முள்வாய் ஸ்தலம். 130 திருப்புகழ் ஸ்தலத்தில் இந்த ஒரு ஸ்தலம் முக்கியமான ஸ்தலம். 130 அருணகிரி ஸ்தலம் பாடல்பட்ட ஸ்தலத்தில் இந்த ஸ்தலமும் ஒன்று. இப்போ நெட்டில் நீங்கள் போய் மேப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டீ புட்டுன்னு வரும். திருப்புகழுக்கு டீ புட்டுன்னு போட்டு முள்வாயின்னு போட்டிங்கன்னா நேராக ஒரு பெருமாள் கோயில்கிட்ட போய் நிற்கும். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே தான் போய் நிற்கும். அங்கே விசாரிச்சிங்கன்னா ஒரு சின்ன பாதை தான், ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது அந்த பாதை. அது வழியாக வந்து தான் இந்த முருகரை பார்க்குறோம். திராட்சை நிவேதனம் வச்சுருக்கோம். காடி கிருத்தியை மட்டும் தான் நிவேதனம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அது நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேணாம். முள்வாயின்னு சொல்லிட்டு அரக்கோணம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தகவலெல்லாம் பெருசாக கிடைக்கல. ஆனால் இதுதான் திருப்புகழ் ஸ்தலம் தான், இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக தேடி இந்த பதிவை போடுறோம். நீங்கள்லாம் வர மிகப்பெரிய இந்த வளர்ச்சி இடம். அருணகிரிநாதரை பற்றி உலகம் பூரா தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தோட குளம், திருக்குளம், அந்த திருக்குளத்தையும் காமிக்கிறேன் பாருங்க வாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். முருகோட கிடைச்சா பார்த்தது, அவரோட அடியார் கிடைச்சாதான் அவருக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனால் அவரோட உத்தரவு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். சாதாரணமாக நாங்கள் வந்து இல்லை, நான் நினச்சாலும் வரவும் முடியாது. முருகோட உத்தரவின் பேரில் இதெல்லாம் உலகம் பூரா போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பாருங்க, இந்த திருக்குளம், இந்த திருத்தலத்தோட திருக்குளம், திருப்புகழ் ஸ்தலத்தோட திருக்குளம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த குளம் தான் இந்த குளம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கன்னிமார் கோயில் இருக்குது. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வயக்காடு தான். ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இடம். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. அருணகிரிநாதர் பிறந்த ஊருக்கும் போங்க. அதனால் அருணகிரிநாதரோட அருள் கிடைச்சாதான் முருகரோட அருள் முழுமையாக கிடைக்கும். அருணகிரிநாதர் நம்ம மக்களாக பிறந்து இறைவனோட முருகரோட அருளை அவர் பெற்றிருக்காப்புல. கிளி ரூபத்தில் திருவண்ணாமலையிலேருந்து மேலே முருகரோட காலடிக்கு போய் சேர்ந்தவர். மிகப்பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் கலியுகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்காக இந்த பதிவு போடுறோம். தமிழ் கடவுள் சேனலை
நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து லைக் பண்ணுங்கள். இந்த தகவலை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே என்னப்பா இது பரவாயில்ல ஏதோ ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்குறது நம்ம கண்கள்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருப்புகழ் ஸ்தலத்தை நம்ம காமிச்சிருக்கோம். உலகம் பூரா கொண்டாடுற திருப்புகழ் ஸ்தலத்தை பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யாத்திரையில் கண்டிப்பாக முருகர் எங்கெங்கே இருக்காரோ அங்கெல்லாம் நாங்கள் தேடி போவோம். அது முருகோட அருள் இருந்தால் தான் நடக்கும். அந்த அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு முருகரை வேண்டிப்போம். இந்த பார்க்குற எல்லாருக்குமே திருப்புகழோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிப்போம். அடுத்த ஒரு யாத்திரையில் உங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கோயிலுக்கு ஸ்தலத்துக்கு வெளிப்புறத்துல அம்மன் சன்னதி நிறுவிருக்காங்க. இந்த அம்மன் சன்னதிக்கு வாரம் வர வெள்ளிக்கிழமையில வர ராகுகால வேளையில அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து திருவிளக்கு பல பெண்களால இங்கே திருவிளக்கு ஏற்றப்படுது. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனா இவங்க கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல மிகப்பெரிய படையிலும் இந்த அம்மனுக்கு இங்க நடந்துட்டு இருக்குங்க. இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலா இந்த முள்வாய் கிராமத்துல தேர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா மிகவும் அழகான ஒரு கிருஷ்ணர் கோயில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்புகழ் ஸ்தலம் இங்க அமைந்திருக்கிறதுக்கு மிகவும் மிகப்பெரிய ஒரு சாட்சியா இந்த திருமால் தலத்துல இந்த மயிலோட சிலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த முருகரோட மிகப்பெரிய சிறப்பு. திருப்புகழ் முதல்ல தோன்ற ஸ்தலங்கிறதுக்கு இந்த மயிலோட சிற்பம் தான் முறையா ஒரு சாட்சியா அமைஞ்சிட்டு இருக்கு. அதையும் நம்ம பாக்குறோம். ஊருக்கு வெளியில மிகப்பெரிய ஏரியும் இயற்கையா உருவாகின மிகப்பெரிய ஏரியையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். மிகவும் ஒரு ரம்மியமான அழகான ஒரு கிராமங்க அது. வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.